மீடியம் காஃபி வந்து $1, எல்லா சைஸும் வந்து $1. ஆனால் வந்து சூப்பருங்க பாருங்க, இவ்வளோ பெரிய காஃபி. ஏன்னா மஃபன் வாங்க இல்லையா? ஓகே, எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க. என்னென்ன ஆர்டர் கொடுக்க போகிறீங்க? 3 சிபி 3 வேறு என்ன? ஐஸ்கிரீம், ஃப்ரீத், அம்மாவுக்கு ஒரு காஃபி. ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு உங்களுக்கு நான் வந்து பாருங்க மெக்டொனால்ட்ஸ் காட்ட போகிறேன். இந்த மெக்டொனால்ட்ஸ் வந்து கனடாவில் வந்து இது ஒரு உணவகம். இந்த உணவகம் என்னென்று சொன்னால் கூட மக்கள் போய் விரும்பி சாப்பிட்ற இடம் என்று சொன்னால் இதைத்தான் இருக்கும். மெயின்னு சொன்னால் இங்கே வந்து சரியான மலிவாக இருக்கும். மெட்ட கடையில் இருந்து நல்ல மலிவாக இருக்கும். இங்கே வந்து காஃபி போட்டு கிடக்கு. $1 எல்லா சைஸ் காஃபியும் போட்டு கிடக்குது. அதோட வந்து மஃபன் வந்து மஃபனும் காஃபியும் எடுத்தால் $2.50. நான் இன்றைக்கு மஃபனும் காஃபியும் எடுத்தேன். ஏனெண்டா நான் கோயிலால் வந்தபடியால் நான் மஃபனும் காஃபியும் எடுத்தேன். மற்றது வந்து என்னென்னுச்சுன்னா இங்கால வந்து பாருங்க ஃபுல்லாக எல்லோரும் வந்துருக்கு. நம்ம வந்து சரியான க்ரௌட்டாக நிற்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து என்னென்னா மத்தியானம்னுடைய சாப்பாடு. மற்றது இங்கே வந்து ஆர்டர் எடுக்கிறது. ஊரெல்லாம் வரவே வந்து எடுத்து கொண்டு போகிறவே. அப்போ அதான் நிறைய க்ரௌட்டாக இருக்கும். அதுவும் வந்து பார்க் மெட்ரோவில் பயங்கர க்ரௌட்டாக இருக்கும். பார்க்கில் வந்து ஃபுல்லாக தமிழாக்களும் இந்தியனாக்களும் தான் கூட இருக்கிறவர்கள். அப்போ அவர்கள் கூடுதலாக மெக்டொனால்ட்ஸில் தான் சாப்பாடு காஃபிகள் என்று சொல்லி முக்காசி பேர், கனடாவில் முக்காசி பேர் வந்து இங்கேன்னு சொன்னால் இந்த மெக்டொனால்ட்ஸுக்குள்ள தான் விரும்பினோம். ஏனெண்டா இது நல்ல மலிவான ஒரு இடம். நல்ல 3 எல்லாம் எடுக்கலாம். மற்றது வந்து ஜூனியர் கம்பக்கர் எடுக்கலாம், வேப் எடுக்கலாம், நக்கட்ஸ் எடுக்கலாம். மற்றது வந்து ஐஸ்கிரீமில் எல்லா வகை ஐஸ்கிரீம் எடுக்கலாம். அப்படி வந்து எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் அவ்வளோ ரொம்ப இருக்கும். மற்றது இப்போ வந்து $3.579 போட்டுக்கிறதுக்கு அது வந்து கம்பக்கர் ஒன்று போட்டுக்கிறது. அது என்ன கம்பக்கர்ன்னு தெரியும். அங்கே போட்டில் போகுது பாருங்க எப்படி என்று போகுதுன்னு பார்த்தீங்களா? இங்கே வந்து என்னென்று சொன்னால் முதல் காலையில் வந்து 11 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கு வந்து இங்கிலீஷ் மஃபன், காஃபி மஃபன் அப்படி என்றெல்லாம் கொடுப்பார்கள். இப்போ வந்து 11 மணிக்கு பிறகு வந்து லஞ்சுக்கு வந்து 3 ஜூனியர் கம்பக்கர். இப்போ இந்த அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் ஃப்ரீத் அப்படி என்று சொல்லி சூப் என்று சொல்லி நிறைய எல்லாம் இருக்கின்றது. எங்களுக்கு விரும்பின பொருள் சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். இங்கே வந்து மிஷின்லேயும் ஆர்டர் கொடுக்கலாம். மற்றது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா வேறுங்க, நான் காஃபி மீடியம் காஃபி வாங்கினேன். நான் பித்தி தான் சொன்னேன். நான் சிமோன் காஃபி சொன்னேன். ஆனால் எல்லாம் ஒரே ப்ரைஸாக. இப்போ எனக்கு மீடியம் காஃபி தான் இருந்துட்டுனா அங்கே வேறுங்க எல்லோரும் வெளியே லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு. வேறுங்க இவ்வளோ ஆக்கள் வந்து நிற்கிறோம்னு சொல்லி வந்து கொண்டே இருக்கிறோம். ஏனெண்டா இதில் வந்து கூடுதலாக இந்தியன் ஆக்களும் தமிழ் ஆக்களும் நிற்கிறபடியாக கூட எல்லா ஜனங்களும் வந்து இங்கே இதுக்குள்ளே வந்து வாங்குவார்கள். ஆனால் இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா பாருங்கோ, அங்காலையெல்லாம் போட்டுகள் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு கிடக்கும். பெரிய பெரிய போட்டுகள் எல்லாம் போட்டு கிடக்கு. என்னென்ன இங்கே இருக்குதுன்னு சொல்லி என்ன போட்டுருக்குறது. இது வந்து பார்க் மெட்ரோவில் பாருங்க. இந்த இது வந்து பார்க்கடி பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே வந்து உள்ளவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். தமிழர்கள் இருக்கிறார்கள், இந்தியர்கள் இருக்கிறார்கள். இங்கே தான் கூட இந்தியாக்களும் தமிழாக்களும் கூட வந்து சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல தான். இது ஒரு பெரிய ஒரு இடம் கணக்கு, ஒரு டவுன் கணக்கு பெருசு. இங்கே தான் எல்லாரும் இருப்பார்கள். இங்கே தான் கோயிலும் இருக்குது, பெரிய ஒரு கோயில், அம்மன் கோயில் இருக்குது. இந்த இடத்துல தான் எல்லாமே இருக்குது. எல்லாமே கனடாக்கு இதுதான் முக்கிய இடமே பார்க் மெட்ரோ தான். நன்றி, வணக்கம். மொன்ட்ரியலுக்கு இந்த பார்க் மெட்ரோ தான் ஃபர்ஸ்ட்டு. அது